சரி இல்லை பிடிச்சிட்டு சுந்தர்பன்ஸை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பங்களாதேஷில் வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்றுலேயுமே இந்த மீன் கிடைக்கும், கடல்லையுமே இந்த மீன் கிடைக்கும். காரணம் என்ன தெரியுமா? இது ஆற்றுல சின்னதாக இருக்கும்போது ஆற்றுலேயே இருக்கும், அதுக்கப்புறம் இது கடலுக்கு போயிடும், மறுபடியும் பெருசாகிட்டு மறுபடியும் ஆற்றுக்கே வரும். ஸோ கடலும் ஆறும் கலக்கிற பகுதியில் இந்த மீன் அதிகமாக கிடைக்கும். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இன்னொரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. இந்த மீனை அடிச்சு விழுந்துட்டு வாங்குறாங்க. இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கில்லை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இது ஒரு டைப்பாக இருக்குது பாருங்கள், கோம்பு மாதிரி கருப்பா. இந்த கில் வந்து அடையாளமா இந்த மாதிரி தான் இருக்குமா. சரி, இந்த மீனுடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோ 1000 ரூபா வரைக்கும் விற்கிது. நம்ம ஊரில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றத காட்டிலும் பெங்காலி ஸ்டைலில் குக் பண்ணி சாப்பிட்டா வேற லெவலில் இருக்குமாங்க. இதை பாருங்க, ஹில்ஸா அது அவங்களுக்கு கல்ச்சரலாக வந்து பெரிய விஷயம் போல் இருக்குது. இந்த மீன் மற்ற நாள்லாம் சாதாரணமாக வைப்பாங்க. இது பாருங்க, இன்னைக்கு மண்பானையில் செஞ்ச தட்டு, மண்பானை தட்டில் மண்பானையில் தான் எல்லாம் செஞ்சு அப்படியே கொண்டு வந்து வச்சுருக்காங்க.